வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 3 மாவட்டங்கள் பயன்பெறும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இருபத்து 5000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 3 தலைமுறை கனவு திட்டத்தை தொடங்கி 3 மாவட்ட மக்களின் தாகம் தீர்க்கும் தமிழக அரசு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து இன்று நாடு முழுவதும் ஒருநாள் வேலை நிறுத்தம். புறநோயாளி பிரிவு அறுவை சிகிச்சைகள் நடைபெறாது எனவும் இந்திய மருத்துவ சங்கம் அறிவிப்பு. அவசர கால சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள் போன்றவற்றில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது. நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் எனவும் மருத்துவத்துறை இயக்ககம் சுற்றறிக்கை. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கல்பட்டு, தஞ்சாவூரில் மருத்துவ மாணவர்கள் போராட்டம். நெல்லையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணியில் ஈடுபட்ட மாணவர்கள். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம். லக்னோ, ஜெய்ப்பூர், புவனேஸ்வர், ராய்ப்பூர் ஆகிய பகுதிகளில் மருத்துவ மாணவர்கள் போராட்டம். கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூர், தேனி, கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூர், தேனி, கோவை ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திமுக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் மீது வந்துள்ள புகார்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும். கழகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டுமென மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். நிதி பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு வஞ்சனை காட்டும் மத்திய பாஜக அரசிற்கு கண்டனம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் அதிமுக மகத்தான வெற்றி பெற பாடுபடுவோம். கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் சூளுரை. அதிமுகவில் சசிகலா, ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடமில்லை என செயற்குழுவில் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அமமுகவில் இருந்து யார் வந்தாலும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கொடுக்கப்படும் என உறுதி. தமிழ்நாட்டில் பட்டியலினத்தவரை முதலமைச்சராக்க மாயாஜாலங்கள் தேவையில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. விழிப்புணர்வும் சமூக ஒற்றுமையும் நிகழ்ந்தாலே போதுமானது எனவும் அறிக்கை. நீட் தேர்வில் தோற்றதால் மாணவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு மத்திய, மாநில அரசுகள்தான் பொறுப்பேற்க வேண்டும். திமுக அரசு இனியாவது நீட் விலக்கு பெறுவதற்கான உண்மையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல்.
அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் பணிகளை திமுக அரசு செய்கிறது. அம்மா உணவகங்களை திமுக அரசு நீர்த்து போக செய்துள்ளது எனவும் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை பேர் வலிமை சிமெண்ட்னு மாற்றி அந்த வலிமை சிமெண்ட் என்ன பண்ணாங்க, அதுவும் இப்போ கிடைக்கிறது இல்லை. நம்முடைய அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மருந்தகம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு லேபிள் ஓட்டுற வேலை தான். இவங்களுக்கு இந்த புத்தின்றதே கிடையாது. திமுக அரசு கொண்டு வந்த சாதனை திட்டங்கள் மக்கள் மனதில் நீங்காத ஸ்டிக்கராக பகிர்ந்துவிட்டது. ஸ்டிக்கர் பாய்ஸ் யார் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. ஸ்டிக்கர் பாய்ஸ் என்று பெயர் பெற்றவர்கள் யார் என்று நாட்டுக்கு தெரியும். அதிமுகவை தமிழக மக்கள் என்றைக்குமே ஸ்டிக்கர் பாய்ஸ் என்று சொல்லுவார்கள். வெள்ளமாக இருந்தாலும் வறட்சியாக இருந்தாலும் எதிரே பொதுமக்கள் பொருட்கள் கொடுத்தாலும் அதிலெல்லாம் அவர்கள் அதிமுக லேபிளை ஒட்டுகின்ற வழக்கத்தை கொண்டவர்கள். எனவே ஸ்டிக்கர் பாய்ஸ் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் அவர்களே தவிர அந்த ஸ்டிக்கர் ஒட்டுகிற பணியை செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது. வயநாடு நிலச்சரிவு போல் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களில் ஏற்பட வாய்ப்பில்லை. அதிகாரிகள் குழுவினர் ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் ராமச்சந்திரன் தகவல். மக்கள் பிரதிநிதிகள் கொடுக்கும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியம். மாநகராட்சி, நீர்வளத்துறை மற்றும் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மீது அமைச்சர்களிடம் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் சரமாரி புகார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி கொடியில் இடம்பெறுகிறது வாகை மலர். அரசியலில் அடுத்தடுத்து தடம் பதிக்கும் நடிகர் விஜய். அடுத்த 15 நாட்களுக்குள் கடந்த மாதம் தர வேண்டிய பாமாயில், பருப்பு ஆகியவற்றை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். திருவண்ணாமலையில் கூட்டுறவுத்துறை தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதி. ஜூலை மாதத்தோட சப்ளை தான் பாம் ஆயில் மற்றும் நம்மளோட பருப்பு போயிட்டு இருக்கு. ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் ஒப்பந்தம் போடுவதில் சற்று தாமதம் ஏற்பட்டது. அடுத்த 15 நாட்களுக்குள் இந்த பேக்லாக்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மாதம் தள்ளி வச்சு கொடுக்கக்கூடிய தூர்தால் மற்றும் பாம் ஆயில் அதை சீர் செய்ய வேண்டும் என்று நம்ம அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கோம். களத்திலையும் போய் பார்வையிடுறோம். குரூப் 2 2A தேர்வு தேதியில் மாற்றமில்லை. திட்டமிட்டபடி செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளக்கம். நர்சிங் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 20 வகையான மருத்துவ பணியாளர் பதவிகளில் காலி இடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு. ஆன்லைனில் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்குவதாக ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்ட அறிவிப்பிற்கு எதிராக என்எல்சி நிறுவனம் தொடர்ந்த வழக்கு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வரும் வரை போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது எனவும் உத்தரவு. தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கேட்பதில் சில சிக்கல்கள் உள்ளன. மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலச்சே சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். நில அபகரிப்பு தொடர்பான கொலை, வன்முறை சம்பவங்களை போலீசார் எப்படி விசாரிக்கின்றனர் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. போலீசாரை கண்காணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் நீதிபதிகள் கருத்து.
காவலர்களுக்காக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கொண்டு வந்த திட்டங்கள் கிடப்பில் உள்ளதாக ஓய்வு பெற்ற காவலர் வீடியோ வெளியீடு. தமிழ்நாடு காவல்துறையில் காவலர்களுக்கு முறையாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு. இந்த மாதிரி பணியில் சேர்ந்த நாள் இதுதான் ப்ரொமோஷனுக்கு அடிப்படை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதையும் மேல்முறையீடுங்கிற பேரில் 2020 அப்பீலுக்கு போனாங்க. இனிய வரைக்கும் அது நிலுவையில் வச்சு 5 வருஷமாக ஆயுதப்படையில் உதவி ஆய்வாளர் பதவி உயர்வு வழங்கப்படாமல் நிலுவையிலேயே இருக்குது. வேலூரில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை கவனிக்காமல் செல்போனில் மூழ்கிய அரசு அதிகாரிகள். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. சில வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணது நல்லா நெல்லையில் கொட்டி தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாரான 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை. வத்தலகுண்டு வாழைக்காய் சந்தையில் வாழைத்தார்கள் விலை கிடுகிடு உயர்வு. வரத்து குறைவால் செவ்வாழை தார் ஒன்று 2000 ரூபாய்க்கு விற்பனையானதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திருச்செங்கோடு சின்ன ஓங்காளி அம்மன் கோவிலில் 8 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம். திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். திருப்பரங்குன்றம், இருக்கன்குடி, ஆலங்குடி, திருத்தணி உள்ளிட்ட கோவில்களில் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் திருவிளக்கு பூஜை நடத்தியும் சிறப்பு வழிபாடு நடத்தியும் சுவாமி தரிசனம். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு பிரதோஷம் மற்றும் பௌர்ணமிக்கு பூஜைக்கு பக்தர்கள் செல்ல தடை. கனமழை பெய்து வருவதை அடுத்து வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறப்பு. ஆன்லைனில் முன்பதிவு செய்து வரும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தேவசம் போர்டு அறிவிப்பு. மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். திரிணாமுல் காங்கிரஸ் பெண் எம்பி, எம்எல்ஏக்கள், தொண்டர்களுடன் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேரணி. உத்தரப்பிரதேசம் ஞானவாபி மசூதியின் வியாஸ்டி நிலவரை மீது இஸ்லாமியர்கள் நடந்து செல்வதற்கு தடை கோரிய வழக்கு. வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தாய்லாந்தின் புதிய பிரதமராக தக்சினின் மகள் பேட்டோங்ட்ரன் ஷினவர்தா தேர்வு. பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று 2வது பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்றார். தனது எதிர்காலம் பற்றி சிந்தித்து வருவதாக இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அறிக்கை. மீண்டும் போட்டிகளில் பங்கேற்பாரா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.